மயிலே சிவகுமார் வந்து பிறந்தது வந்து காஞ்சிபுரம், சென்னை கிடையாது. காஞ்சிபுரத்தில் சூனாம்பேடுன்ற ஒரு பகுதி, அங்கே தான் பிறந்தார். வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். ஒரு 15-16 வயசு இருக்கும் பொழுது, அதிகபட்சம் ஒரு 18 வயசுக்கு அவங்க அக்கா வீட்டு வந்து மயிலாப்பூரில் இருக்கு. எம்எஸ் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் வந்து ஒரு 100 பேஜுக்கு மேலே இருக்கும். ஒரு பேஜில் 10,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. மயிலே சிவகுமார் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு 48 முகத்தில் மட்டும் கொடூரமான முறையில் நல்லா குணமாயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த 2 பேரையும் ஓவர் நைட்டில் வந்து காக்காத்தோப்பு பாலாஜியை கூட வச்சுக்கிட்டு முடிச்சது. போதை பழக்கத்தோட இது ரொம்ப மோசமானது. போதை பழக்கம்னால மீண்டு வந்தது. ஆமா, இது கெத்துங்கிறதுல போயிட்டு அரசன் படம் நல்லா தான் போகும். அரசன் படம் வந்து அந்த மாதிரி விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து மயிலே சிவகுமாருடைய வாழ்க்கை வரலாறு தான் எடுக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிதான் எல்லாமே பேசுறாங்க. நானும் 2-3 பேர்ட்டு பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தேன். சரி சரி. ஆமா, இந்த மயிலே சிவகுமார் இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தவரா? இல்ல, அவர் தாத்தா தானே. தாத்தா தான் படுகொலை செய்யப்பட்டுதான் இருந்தாருன்னு வச்சுக்கலாம். அது பெரிய ஒரு தொடர் படுகொலை. ஐயத்துக்கு வீரமணியுடைய டீம். அவர் 2003 தான் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய 2 என்கவுண்டர் சென்னையில நடந்தது. ஒண்ணு வந்து இவர் நம்ம ஐயத்துக்கு வீரமணி, 2வது வந்து வெங்கடேச பண்ணையார். வெங்கடேச பண்ணையார் முடிச்சு ஒரு 3 மாதத்துல வந்து வீரமணி முடிஞ்சது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயத்துக்கு வீரமணியுடைய மெயின் அசோசியேட் வந்து நம்ம பின்னுன்னு சொல்லிட்டு இடையில கூட கத்திகளோட வந்து கேக் வெட்டி ஒரு ஆள் அரசனா இல்லையா, அந்த பின்னு. அப்புறம் ஒரு பெரிய டீம் நம்ம காக்காத்தோப்பு பாலாஜி, இப்ப அந்த மயிலே சிவகுமார், இவங்கெல்லாம் ஐயத்துக்கு வீரமணி டீம். ஐயத்துக்கு வீரமணிக்கு எதிர் டீம்ல இருந்தவர் தோட்டம் சேகர். அந்த தோட்டம் சேகரை வந்து 2001 மயிலே சிவகுமார் மர்டர் பண்ணதா போலீஸ் ரெக்கார்டு. அதோட அவர் A11 இருக்காரு. A1 இல்ல, A11 தான். அந்த அளவுக்கு கிளவரா அவர் பேரே பின்னாடி பேர்ல வர அளவுக்கு பாத்துக்கிட்டால் தான் மயிலே சிவகுமார். 2001 மயிலே சிவகுமார் வந்து இந்த வேலையை பண்றாரு. அப்போ அவருக்கு தோட்டசருடைய பசங்க 2 பேர். ஒரு பையன் அழகுராஜா, இன்னொரு பையன் பேர் வேண்டாம். அழகுராஜா தான் 20 வருஷம் கழிச்சு அப்பாவை கொலை செய்த அந்த மயிலே சிவகுமாரை கொலை பண்றாங்க. தோட்டசாருடைய பையன். தோட்டசாருடைய மனைவி வந்து அட்வொகேட்டா இருக்காங்க, மலர்கொட்டின்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த விஷயம் பேசணும்னு எது சொல்றோம்னா, இந்த மயிலே சிவகுமாருடைய இந்த இது சார்ந்த படம் தான் அந்த அரசன் படம், சிம்பு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுல காட்டுவாருன்னா மயிலே சிவகுமார் வந்து எந்த மாதிரிலாம் இருந்தாரு. அவரு என்ன பெரிய விஷயமா சொல்லலாம், மயிலாப்பூர் பகுதியில வந்து இந்த ஸ்லம்ல இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பா சண்முக பிள்ளை தெரு, அப்புறம் சிலேட்டர்புரம், அப்புறம் பல்லக்கு மாநகர், இந்த மாதிரி ஏரியாலாம் வந்துட்டு மயிலே சிவகுமார் வந்து ஒரு ராஜா மாதிரி அந்த ஏரியால வந்து சுதந்திரமா கத்தி இல்லாம எந்த ஒரு பயம் இல்லாம அந்த இடத்துல திரிஞ்சு வளர்ந்தவர். அந்த மக்களுக்கு அவர் பாதுகாப்பாகவும் அவருக்கு அவங்க பாதுகாப்பாகவும் அப்படி இருந்தது. அங்க நிறைய பசங்க வந்து இப்போ கூட பாத்தீங்கன்னா கையில நிறைய பேர் எங்கள் தெய்வம் மயிலே சிவகுமார் அண்ணன் பச்சை குத்திருப்பானுங்க, செஸ்ட்ல குத்திருப்பானுங்க, கையில குத்திருப்பானுங்க. வீடுகள்ல வந்து மயிலே சிவகுமார் படம் வச்சிருப்பானுங்க. அவருக்கு வந்து வருமானம் இருக்கு இல்லையா, கட்ட பஞ்சாயத்து பண்ணது, பல டீல்கள், ரவுடின்னா 1008 டீல் இருக்கு இல்லையா, அதுல வந்து பணங்கள்லாம் வந்து பசங்களுக்கும் ஊருக்குமே கொடுத்துருக்காப்புல. அந்த ஊர்ல வந்து சமுதாய நலக்கூடம் ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ செய்ய வேண்டியதை பண்ணி கொடுத்து ஒரு திருமணம் மற்ற எல்லா நிகழ்ச்சியும் நீங்க பண்ணீங்க, அதுக்கு சும்மா குறைந்த கட்டணமா ஒரு 1000 ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க. அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்து டொனேஷன், அதுவும் கையில வச்சுக்கிறது இல்ல. மயிலே சிவகுமார் வந்துட்டு ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்றாரு, சார்ட்ஸ் போடுறது, டிஷர்ட் போடுறது, அவ்வளவுதான். நகை நிறைய போட்டுட்டு இருப்பாப்புல, உடம்பு முழுக்க நகை இருக்கும். அடுத்த நாள் பார்த்தா யாருன்னா ஒருத்தனுக்கு உதவினா எல்லாத்தையும் கட்டி கொடுத்துற ஒரு கேரக்டர் தான். இந்த மாதிரிதான் மயிலே சிவகுமார். மயிலே சிவகுமார் வந்துட்டு அங்க இருந்த பெரிய மகேஷ்னு ஒரு கேரக்டர், அந்த ஐயத்துக்கு வீரமணிக்கு எதிர் குரூப். ஐயத்துக்கு வீரமணிக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எதிரியா இருந்தார். அந்த பெரிய மகேஷ் வந்துட்டு உங்களுக்கு 2003 தான் இவரு என்கவுண்டர் ஆனது. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு திருவேற்காட்டுல வந்து வெடிகுண்டு பொதுமக்கள் மத்தியில வீசி ஒரு 2 பேரை கிட்னாப் பண்ண வழக்கு, அப்புறம் ஒரு 3 மர்டர் கேஸ், தொடர்ச்சியா வந்து நிறைய சம்பவங்களா கொலை சம்பவங்களா பண்ணால்தான் பெரிய மகேஷ். அந்த பெரிய மகேஷை வந்து கொலை பண்ணது வந்து மயிலே சிவகுமார்.
அதாவது இவருக்காக யாருக்காகன்னா அயோத்தி வீரமணிக்காக. பேசிக் வந்து உங்களுக்கு மயிலை சிவகுமார் வந்து பிறந்தது வந்து காஞ்சிபுரம், சென்னை கிடையாது. காஞ்சிபுரத்துல சூனாம்பேடுன்ற ஒரு பகுதி, அங்கதான் பிறந்தாரு. வளர்ந்ததெல்லாம் அங்கதான். ஒரு 15-16 வயசு இருக்கும் பொழுது, அதிகபட்சம் ஒரு 18 வயசுக்கு அவங்க அக்கா வீடு வந்து மயிலாப்பூர்ல இருக்கு. அவங்க ஊர்ல வந்து பெரிய வசதிலாம் கிடையாது, ரொம்ப சாதாரண குடும்பம். அவங்க அக்கா வீடு இங்க இருக்கிறதுனால அவங்க அப்பா வந்து போயிட்டு இங்கே இருந்தா சின்ன சின்ன சண்டைலாம் போடுறது, ரொம்ப வேகமான ஆளு. இங்க சென்னைக்கு போயிடு, மயிலாப்பூர்ல அக்கா கூட இரு, அங்க இருந்து அக்காவுக்கு கூட மாட உதவியாரு, அங்க இருந்து எதனா பொழிச்சுக்கான வேலை செய்யணும் அனுப்பிக்கிறார். இங்க வந்ததுமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தலையிடுறது, அடி தட்டி, ஒரு யாருன்னா சும்மா ஒரு கூட இருக்கிற பசங்க எதனா அடிச்சுட்டா ரொம்ப அடிச்சிடுறது. அப்ப அந்த மாதிரி ரொம்ப வேகமா இருக்க தொடர்ந்து கேஸ் விழுந்துட்டே இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல வந்து இவனுக்கும் ஒரு ஆள் வேணும் சப்போர்ட். அப்போ அரசியல்ல போகலாம், அரசியல்ல போகிறதுக்கு ரூட்டும் தெரியாது, சொந்த ஊர் வேற வந்த ஊர் வேற. அப்பதான் வீரமணியோட தொடர்பு கிடைக்குது. வீரமணிட்ட போகும்போது நான் பாத்துறேன், நீ எல்லாம் பண்ணியா கூட இருறான்னு சொல்லிட்டு வீரமணி கூட வச்சுக்கிறாப்புல. இதனாலதான் வந்து மயிலை சிவகுமாருடைய அதான் அந்த வேகத்தை குறைக்கணும், வீரமணி கூட இருக்கிறதுனால ரொம்ப தில்லா இருக்காப்புல முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அதே மயிலாப்பூர்லயே கூவத்து ஓரமா வெட்டி செதைச்சு போட்டு போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லாம. இப்ப நீங்க ரீல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, MS ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இதுல வந்து உங்களுக்கு இன்ஸ்டால வந்து ஒரு 100 பேஜுக்கு மேல இருக்கும். ஒரு பேஜ்ல 10,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, மயிலை சிவகுமார் ஃபேன்ஸ் சொல்லிட்டு. அவ இறந்து ஆயிடுச்சு பாருங்க, 2024 வருஷம் ஆயிடுச்சு. இப்பவும் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ். அது வந்து பெரிய மகேஷும் அவன் டீம் தான் சேர்ந்து வெட்டி போட்டது. அது வெட்டி போட்டதுல வந்து ஒருத்தன் பேர் பில்லா சுரேஷ், இன்னொருத்தன் பேர் விஜயகுமார். பில்லா சுரேஷ் வந்து விசிகால ஒரு பொறுப்புலாம் தான், விஜயகுமார் வந்து காங்கிரஸ்ல பொறுப்புலாம் தான். 2 பேரும் மயிலை பெரிய மகேஷ் சொல்லி ஒன்று பண்றாங்க. இங்க நல்லா போயிட்டு எல்லாம் குணமாயிட்டு 48 முகத்துல மட்டும் கொடூரமான முறையில நல்லா குணமாயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த 2 பேரையும் ஓவர் நைட்ல வந்து காக்காத்தோப்பு பாலாஜியை கூட வச்சுக்கிட்டு முடிச்சது. அதுதான் மிகப்பெரிய சென்னையை பதற வச்சது. அதான் மயிலாப்பூர்னாலே உங்களுக்கு ஒரு அந்த முகம் வந்து வேற முகம் இல்லை, மயிலாப்பூர் டி நகர்னாலே ஒரு வேற மாதிரி முகம் இல்லை, அந்த முகம் வந்து மாறி போச்சு. ஏன்னா மயிலாப்பூர்னா இது வந்து ரவுடிகள் ஏரியா மாதிரி ஆகி போடுச்சு. அப்படி போலீஸ்லாம் மிகப்பெரிய தலைவலி ஆயிட்டு அதை முடிச்சே ஆகணும். அது சிவகுமார் யாரோ ஒருத்தர் அதை வந்து ஒண்ணு இல்லாம ஆகணும், சிவகுமாரத்தையும் உள்ள போடணும், இல்ல ஏறான் பண்ணணும். ரொம்ப போலீஸ் வேகமா இருந்தாங்க. அப்போதான் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து போலீஸுக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, மயிலை சிவகுமார் வந்து போலீஸ் ரொம்ப ரிஸ்க் ஆட வேண்டிய வேலை இல்லை. போய் யாருன்னா சொல்லி விட்டானா போய் ஆஜராயிடாப்புல. சில பேர் கொலை பண்ணிட்டு செங்கல்பட்டு கோர்ட்ல ஆஜராவாங்க, காஞ்சிபுரம் கோர்ட்ல ஆஜராவாங்க, அதெல்லாம் கிடையாது. மயிலை சிவகுமார் யாரா கொலை பண்ணிட்டாங்கன்னா இரவு தான் இருப்பாப்பியா. போலீஸ் வந்து தகவல் சொன்னா எப்போ வரணும் சொல்லுங்க, வந்துடுறேன், இல்லைன்னா வண்டி அமைச்சர் ஏறி வந்துடுறேன். ஆமா கூட நிறைய முறை வந்து இந்த பாத்ரூம் வழிக்கு விழுந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது. கையை உடைச்சிருக்காங்க, காலை உடைச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா போயிட்டு வந்து ஒரு 3 மாசம் ரெடி ஆயிட்டு மறுபடியும் ஃபார்ம் வந்துடுறாப்புல இருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்ப இதெல்லாம் வந்து அந்த சினிமாவுக்கான விஷயங்கள் இல்ல. இப்ப நீங்க கேட்டீங்க தெரியுமா, வன்முறை வந்து ஏன் படம் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கல்ல, இதெல்லாம் சினிமாவை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த காட்சி விஷுவலா பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்கும்ல. நான் வந்து அப்படியே போயிட்டாலும் பரவாயில்ல, ஆனா என்ன எனக்கு ஒரு பயம் இருக்குன்னா, மனசுல ஒரு ஆதங்கம் அப்படி கூட சொல்லலாம். இது மாதிரி காட்டிட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு ஒரு 100 பேர் இந்த மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு நம்மளும் அந்த கெத்து அப்படிங்கிற மாதிரி பசங்களாம் பாத்தீங்கன்னா, இன்ஸ்டால இருக்கிற பசங்க மயிலை சிவகுமாரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் முடியெல்லாம் கலரிங் பண்ணிட்டு பெருசா முடி வச்சுட்டு கடுக்கன் போட்டுட்டு கையில பச்சை குத்திட்டு இங்கெல்லாம் பச்சை குத்திட்டு இருப்பானு. இப்ப இது வந்து அவங்க கெத்துன்ற ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு சுத்துறானுங்க இல்லையா. மயிலை சிவகுமார் வந்து உங்களுக்கு 79ல பிறந்தவன். இப்ப என்ன ஏஜ் பாருங்க, 40 வயசுல வாழலாம். அவ்வளவுதான். நீங்க ஒரு திருமணம் பண்ணலாம். அப்ப அவங்க மனைவியும் சொந்த ஊர்ல கிடையாது மயிலாப்பூர்ல. ஏன்னா அவங்க கிளம்பி அவங்க ஊரோட போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப யாரு பாதுகாப்பு இருப்பாங்க? கண்டிப்பா கண்டிப்பா. புரியுதுங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு கத்தி எடுத்துட்டு நீங்க வந்து உங்களை 4 பேர் மதிக்கிறாங்க, ஏதோ உங்களுக்கு ஒரு ஒரு முன்னிறுவதம் இருக்கு, ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை ஏதோ ஒண்ணு நீங்க தகராறு பண்ணிட்டீங்க, உங்களை அவன் வெட்டிட்டா நீங்க திருப்பி வெட்டிட்டீங்கன்னா அது வந்து முடிஞ்சு போயிடும், அதோட முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு டீம் சேர்த்துக்கிட்டு உங்க கூட 100 பேர் வச்சுக்கணும், நான் தான் மாசு, நான் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நீங்க 2 பேரை விட்டீங்கன்னா 20 பேர் எதிரி உருவாகும். அந்த 2 பேருக்கு 20 பேர் சுமாரா இருப்பான். அந்த 20 பேர் 20 நண்பர்கள் இருப்பான். அப்ப 40 எதிரி ஆயிடுவான். அப்ப உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இப்படிதான் திரும்பும். அந்த அந்த வன்முறைன்ற விஷயத்துல வந்து நீங்க வெளியே வரணும்னால முதல்ல இந்த கெத்துங்கிற விஷயம், இந்த உங்களை நீங்களே சிகை அலங்காரம் பண்ணிக்கிறது,
பச்சை குத்திக்கிறது, புள்ளிங்கு கெட்ட ஆமா, ஒரு மாதிரியா நீங்க போயிட்டு அதுல வந்து நீங்க ஒரு மாதிரியா மயக்கம். இப்போ அவன் அந்த பசங்க பேசும்போது நான் பார்ப்பேன் இன்ஸ்டால, எங்க அண்ணன் தான்டா கெத்து, ஒருத்தன் வந்து தொட முடியுமா, என்னமோ அண்ணன் பேர்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்றாங்கன்னா, இன்னும் அந்த மாதிரியே ஒரு ஃபயரா வந்து யாருன்னா ஒருத்தர் வரணும்னு நினைப்பு இருக்கு. அந்த மாதிரி நினைப்ப மக்களுக்கு கடத்தாம இந்த மாதிரி இருந்தாலும் இப்படிதான் ரிசல்ட் அப்படின்னு வெற்றிமாறன் சொன்னாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வெற்றிமாறன் படத்துக்கு எங்க இருந்து போத்துட்டு வந்து எப்படி ஒரு பினிஷிங் கொடுத்துருக்கீங்க. இல்ல ஆமா, அது மாதிரி பண்ணாம தான் நல்லா இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு வெற்றிமாறன் நல்ல இயக்குனர், அவர் மூலம் மக்களுக்கு நல்ல விஷயம் கிடையாது. இப்போ மாரி சொல்ற படத்துல வந்து வன்முறை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம பேசும்போது அவர் எல்லா விஷயமும் சொல்லிட்டு வராரு. ரஞ்சித் அதே மாதிரி தான் சொல்லிட்டு வராரு. சில விஷயங்கள் ஒண்ணு ரெண்டு உள்ள வரும், அது சினிமாக்காக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சினிமானா இப்படிதான் இருக்கும், இதுக்கேற்ற மாதிரி மக்கள் இப்படி இருக்கிறாங்க, மக்களுக்கு ஏற்ற மாதிரி சினிமா இப்படி இருக்குன்றத அப்படியே வந்து மேம்போக்க அழகா எங்களுக்கு பூசி மொழி விளக்கமா சொல்லி. பூசி மொழியில உண்மைதான், உண்மையா அதுதான் குற்றச்சாட்டுகள் சொல்றோம், சொல்லிட்டு தான் இருப்போம், ஒன்றும் பண்ண முடியாது. அது சரி, அழகா அது மக்களுடைய பார்வைக்கு போய் சேர மாதிரி சொன்னீங்க பாத்தீங்களா. நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு நன்றி தாய், நன்றி தாய். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.